சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் கூப்பிட்டாப்லயே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா மனோஜ் கடைக்கு வந்து பார்த்தா மனோஜ் கடையில யாருமே இல்ல. சந்தோஷ் மட்டும்தான் இருக்கிறாப்ல. என்ன பாக்குறீங்க, இன்னைக்கு லீவு, எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பாஸ், வாங்க உங்களுக்கும் செட்டில் பண்ண போறாரு அப்படின்னு உள்ளார போய் பார்த்தா விஜயா ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்கு, பக்கத்துல மனோஜ் நின்றுட்டு இருக்கிறாப்ல. அப்பவே நம்ம ரோகிணிக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தா எங்க போற அப்படின்னு மனோஜ் பிடிச்சுக்கிறாப்ல. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட்டை அடி கொடுப்பாப்ல இல்லையா, அவரை கூட்டிக்கிட்டு அங்க வராப்ல. என்ன, நீங்க கூப்பிட்டா மட்டும்தான் வருவாப்லையா, காசு கொடுத்தா யாரு கூட வேணுமாலும் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டையாலேயே ரோகிணிய அடிக்க வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அடி தாங்காம ரோஹிணி அதே இடத்துல சுருண்டு விழுந்துட்டாங்க. எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் அந்த சாட்டை அடி கொடுத்தவர் அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டாப்ல. அதுக்கப்புறம் என்ன, சந்தோஷம் அங்க விஜயாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவ மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நீனும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து ரோகிணிக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. நீ இப்படி பண்ணுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மனோஜ் அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்ருதியோட ஹோட்டலை காமிக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம மீனா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல முத்துவும் வராரு. முத்து மட்டும் வரலைங்க, நம்ம ஸ்வேதாவையும் கூட்டிக்கிட்டே வராங்க. ஸ்வேதா வேற யாரும் இல்ல, மனோஜுக்கு பொண்ணு பார்த்து தங்கச்சியா அனுச்சுல, ஸோ அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டே வராப்ல. ஸோ வர்ற வழியில பார்த்துருப்பாப்லையாட்டுக்கு. அப்படியே மீனாவை பார்க்கணும்னு சொன்னதுனால மீனா இங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காப்லையாட்டுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியா பேசிட்டு எல்லாருமே சேர்ந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத கண்டென்ட் அப்படிங்கிறது தான் தெரியல. கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹிணிக்கு அவங்க அம்மா உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சாட்டை அடி விழுந்திருக்கு இல்லையா, அங்க வர்ற சிந்தாமணி வந்து பாத்தீங்கன்னா, நான் தாமா உன் பேரை சொல்ல சொன்னேன். ஸோ சப்போஸ் நான் மாட்டினேன்னா அதுக்கப்புறம் மாஸ்டருக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு துண்டிச்சு போயிடும், அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா இப்படியெல்லாம் அவங்க அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சிந்தாமணி உண்மையை சொல்லிடுது. பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு ரோகிணியும் விட்டுறாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மகளிர் சங்கத்துல இருந்தோ ஏதோ ஒரு ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்தோ ஒரு ஆள் வராங்க விஜயாவை பிடிக்கிறதுக்காக. ஸோ நீ தான் விஜயாவா அப்படின்னு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி உன் மருமகளை நீ ஆள் வச்சு அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.